ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பாடியை பாடி பில்டர் போல் ஆரோக்கியமாக கட்டுக்கோப்பாக உடலை ஃபிட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும். முக்கியமாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாடியை ஃபிட்டாக ஆரோக்கியமாக வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஸோ சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாடி வந்து லீனாக இருப்பாங்க. ரொம்பவே ஒல்லியாக இருக்கிறதுனால அவங்களால பாடி பில்டர் போல் தசைகளை வளர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. எல்லாராலையும் நம்மளோட மசில் க்ரோத்தை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான கரெக்டான ரெஸ்ட், கரெக்டான ஃபுட், கரெக்டான ஒர்க் அவுட், ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு உடம்பை பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் போல் மாறலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் லைக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஃபுட்ஸ். நம்ம தசைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் உணவுகள் அதிகமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கணும். நீங்கள் பாடி பில்டர் போல் உங்கள் பாடியை ஃபிட்டாக ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக புரதம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் ஃபுட்ஸில் என்ன மாதிரியான உணவுகள்லாம் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மில்க், எக், சீஸ், பட்டர், ஆல்மண்ட்ஸ், நட்ஸ், கூடவே சிக்கன் பிரெஸ்ட், சோயா பீன்ஸ், இதெல்லாம் உங்கள் உணவில் நீங்கள் கண்டிப்பாக அதிகளவு சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலோரிஸ். நம்ம பாடியில் கலோரிஸ் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். தசையோட வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா கலோரிஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 கலோரிஸ்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலோரிஸ் நிறைந்த உணவுகளை நீங்கள் தேடி சாப்பிடணும். கலோரிஸ் எந்தெந்த உணவுகளில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் மீட், சிக்கன் பிரெஸ்ட், சால்மன் ஃபிஷ், ஆயில் ஃபிஷ், பீன்ஸ், ஹோல் மில்க், எக், சீஸ், ஃபுல் ஃபேட் ஆஃப் யோகர்ட்னா தயிர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், பொட்டேட்டோஸ், ப்ரௌன் ரைஸ், ஹோல் கிரெயின்ஸ் பிரெட், முக்கியமாக வீட் பிரெட், ஹோல் கிரெயின் பாஸ்தா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான கலோரிஸ் இருக்குது. ஸோ இந்த உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் தசைகளை பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் மாதிரியே பெருசாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ப்ரோட்டீன்ஸ், அதிகமாக கலோரிஸ் நிறைந்த உணவுகளை நம்ம எடுக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஜிம்மாக இருக்கட்டும் இல்லாட்டி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வெயிட்டை பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்ம எத்தனை கிலோவில் வெயிட் வச்சு பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ படிப்படியாக உங்கள் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் கரெக்டான ப்ரொசீஜரில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தசை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ சேம் வெயிட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வாரம் உங்கள் வெயிட்டை பார்த்தீங்கன்னா படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஒர்க் அவுட். நம்ம மார்பக தசைகளை பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வளர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா நல்ல வடிவமாக அட்ராக்டிவாக வெளியே வந்து தெரியும். உங்கள் செஸ்ட் மசில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதை பண்ணும்போது உங்களுக்கு பக்கத்தில் கோச் அல்லது ட்ரெயினரை வச்சு பண்ணுங்கள். ஸோ இந்த பெஞ்ச் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 செட் 12 ரெப்ஸ் வச்சு பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியும். ஸோ இந்த செஸ்ட் ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட். உங்கள் பாடிக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் தரணும். ஸோ வாரத்தில் எல்லா நாளுமே ஜிம்முக்கு போகிறதுனால உங்கள் உடம்பை கட்டுக்கோப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கவே முடியாது. ஆமாங்க, வாரத்தில் எல்லா நாள் ஜிம் போகிறத தவிர்த்துட்டு வாரத்தில் 4 நாள் மட்டும் ஜிம் போயிட்டு மிச்ச நாள்கள்லாம் உங்கள் பாடிக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் தரணும். நீங்கள் கொடுக்குற ரெஸ்ட்டில் தான் உங்கள் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகும், வளர்ச்சி அடையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்ட்ரெச்சிங், கார்டியோ ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு டைமாவது நீங்கள் பண்ணணும். ஸோ ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் இது மாதிரியான ஸ்ட்ரெச்சிங், கார்டியோ ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் பாடியில் அதிகமாக ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால உங்கள் பாடியில் இருக்க கொழுப்பும் சீக்கிரமாக கரையப்படும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம். என்னதான் நம்ம நல்ல உடற்பயிற்சி செஞ்சாலும் நல்ல உணவுகள் எடுத்தாலும் தூக்கன்றது முக்கியமாக அவசியம். ஸோ ஒரு தனி மனிதனுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் ஆகுது நீங்கள் தூங்கணும். ஸோ நான் சொல்லுன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களால் முழு பலனையும் அடைய முடியும். ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கைஸ், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வாட்ச்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை.